அனைவருக்கும் வணக்கம். வார செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இந்த சக்தி வாய்ந்த விரதத்தை இருந்து பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கும். எப்படி நம்ம விரதம் இருக்கணும், எவ்வளோ நேரம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை விரதம்னாலே பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த விரதம் இருக்க முடியுதோ அந்த விரதம் இருங்க. அதாவது நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மாலை நேரம் நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இன்னொன்று, காலை மதியமும் சாப்பிடாம மாலை மட்டும் சாப்பிடலாம். இன்னொன்று எந்த விரதம் இருக்கலாம்னா பால் பழங்கள் சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கேற்றப்போல் நீங்கள் விரதம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலை சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். அதாவது சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக ஒரு 5:30 மணிக்குள்ளே நம்ம எழுந்திருக்கணும். எழுந்திரிச்சிட்டு நீங்கள் இதை குளிச்சுருங்க. தலைக்கு குளிச்சுட்டு வீடு வாசல் எல்லாம் நீங்கள் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை அறையில் முருகனுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் வைங்க. செவ்வாய்க்கிழமை காலையிலேயே நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு பன்னீரை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து செவ்வரளி பூக்கள் கொஞ்சம் வச்சுட்டு அடுத்து கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. நல்லா வாசனை பூக்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த பூக்கள் கிடைக்கலன்னா கிடைக்கிற பூக்கள் வைத்துக்கொள்ளலாம். முக்கியமாக சிவப்பு நிற பூக்கள் நம்ம பயன்படுத்தணும். சிவப்பு நிற பூக்கள் உங்கள்கிட்ட கிடைக்காத பட்சத்தில் நம்மக்கிட்ட எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை சுவாமிக்கு அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிக்கோங்க. முருகனுக்கு நீங்கள் ஏற்கனவே விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை நான் முருகனுக்கு தனியாக விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அகல் விளக்கு முருகனுக்கு ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா திணை அரிசி இருக்குது பார்த்தீங்களா. திணை அரிசியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதாவது நம்ம திணை அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயாசம் மாதிரி பண்ணி வைக்கலாம். திணை அரிசிலே பார்த்தீங்கன்னா சாதம் மாதிரி நம்ம பண்ணி வைக்கலாம். திணை அரிசி உங்ககிட்ட கிடைக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதில் ஏதேனும் ஒன்று பலகாரம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். திணை மாவு கிடைக்கும். திணை அரிசி கிடைச்சது அப்படின்னாலும் சரி, என்ன கிடைக்குதோ அதில் நீங்கள் லட்டு இல்லைன்னா திணையில் திணை மாவில் கூழ் மாதிரி காய்ச்சி கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ திணை கஞ்சி ரெடி பண்ணலாம். என்ன முடியுதோ அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. இல்லை அது கிடைக்கலன்னா கல்கண்டு வச்சுக்கோங்க. மாதுளம்பழம் இருக்குது பார்த்திங்களா. மாதுளம்பழம் முத்துக்களை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு நைவேத்தியம் இந்த நைவேத்தியம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று மாதுளம்பழம் நைவேத்தியம் வைப்பது ரொம்ப நல்லது. வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க. வாழைப்பழம் கிடைக்குதுன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெற்றிலை பாக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. உங்கள்கிட்ட கிடைக்கிற பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு டம்ளர் பால் வைத்தா கூட போதும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எந்த மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா முருகனுடைய நாமங்கள் நிறைய இருக்குது இல்லையா. அதில் ஏதேனும் ஒரு நாமம் சொல்லலாம். ஓம் கந்தனே நமக, ஓம் முருகனே நமகம், சரவணபவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நாமங்களை நீங்கள் கட்டாயமாக சொல்லணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 நாமங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம் சரவணபவாய நமக மந்திரத்தை ஒரு 6 முறையாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் 108 போற்றிகள் இருக்கும். சுப்பிரமணியத்தோட 108 போற்றிகள் நமக்கு இருக்கும். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் வரும். 108 போற்றிகள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அடுத்து நம்ம ஒரே ஒரு வரி மட்டும் சொன்னால் போதும். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இதை ஒரு 6 முறை சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு மந்திரங்கள் அதிகமாக சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது அதிக மந்திரங்கள் சொல்ல ரொம்ப பவராக இருக்கும் நமக்கு. இது காயத்ரி மந்திரம் சொல்வது ரொம்ப நல்லது. மூல மந்திரம் சொல்வது அதை விட சிறப்பானது. ஸோ நமக்கு நாமங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்ல முடியல அப்படின்னா கூட நாமங்கள் போதுங்க. முருகனுடைய நாமங்கள் சொல்ல அளவுக்கு அதிகமான சக்தி நமக்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் அவருடைய நாமங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. செவ்வாய்க்கிழமை முழுவதும் அவருடைய நாமங்கள் ஏதேனும் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிவிட்டு நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இது விரதம் இல்லை அப்படின்னா கூட காலை மாலை 2 வேளை விளக்கேற்றி வைத்து நாமங்களை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக மிராக்கள் நடக்கும். அப்படியே நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு, இப்போ இது காலையில் 6 மணிக்கு இந்த வழிபாடு செய்துட்டு மாலை 6 மணிக்கு நீங்கள் மறுபடியும் வழிபாடு செய்யணும். அது நீங்கள் தீபங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினா ஏற்றிக்கலாம். இல்லை நார்மலாக ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றினா கூட ஏற்றிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். திணை மாவிளக்கு தீபம் இருக்கும் இல்லையா, அந்த தீபம் கூட நம்ம ஏற்றலாம். ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். செய்துட்டு நீங்கள் மாலை நேரம் பாசி பருப்பு பாயாசம்
அல்லது சர்க்கரை பொங்கல். இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் பாலில் தேன் கலந்தோ அல்லது சர்க்கரை கலந்தோ நைவேத்தியம் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு மறுபடியும் நீங்கள் நாமங்கள் சொல்லுங்கள், 108 போற்றிகள் சொல்லுங்கள். முருகன்கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதை காலையில் நீங்கள் சங்கல்பமாக வச்சிடணும். இந்த வேண்டுதலுக்காக தான் நான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டி வச்சுட்டு மாலை நேரமும் திரும்பவும் அந்த வேண்டுதலை சொல்லி நீங்கள் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். சுவாமிகிட்ட பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். நம்பிக்கையுடன் பண்ணணும். முருகன் நமக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் பண்ணணும். நம்ம விரதம் இருந்துட்டோம், நமக்கு நடக்குமா நடக்காதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையுடன் பண்ணுங்கள். இப்போ யாரெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருப்பவர் வழிபாடு செய்யும்போது 100% உங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடே உங்களுக்கு கடன் அடைவதற்காக நல்ல ஒரு வழிபாடு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், உங்களுக்கு கோர்ட்டு கேஸு, சொந்த வீடு அமையலை, சொந்த வீடு இருக்குது ஆனால் அதில் பிரச்சனையாக இருக்குது, ஒரு நல்ல இடம் அமையலை, இடம் இருக்குது அதில் ஒரு வில்லங்கத்தனம் இருக்குது. ஸோ எல்லாத்திற்குமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று. அடுத்து மூன்றாவது முக்கியமானது, கணவன் மனைவி இருக்கிறோம் ஆனால் சண்டை சச்சரவோடு இருக்கிறோம், பிரிந்து இருக்கிறோம், ஒன்று சேரவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வள்ளி தெய்வான படம் வாங்கி வச்சுக்கோங்க. முருகன் வள்ளி தெய்வான படம் வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் முருகன்கிட்ட வேண்டிகிட்டே வாங்க, வள்ளி தெய்வான்கிட்ட வேண்டிகிட்டே வாங்க. கட்டாயமாக சொல்கிறேன், வள்ளி தெய்வானையும் உங்களை சேர்த்து வச்சுடுவாங்க. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, டைவர்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் டைவர்ஸ் அனுப்புற நம்மளால் சேர முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. டைவர்ஸ்னாலும் பரவாயில்ல, அவங்க யாரையும் மேரேஜ் பண்ணிக்கல, நான் எனக்காக வந்து அவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏதோ சுச்சுவேஷனில் ஒரு பேடு சுச்சுவேஷன், நேரம் சரியில்லாமல் அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு ஏதேனும் ஒரு பிரச்சனை மூலமாக வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் மனமுருகி வேண்டிக்கும் போது அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க. அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அது சரியாகும். அது கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்றவர்களுடையும் பிரச்சனை இருக்குது, அம்மா மகன் சகோதர சகோதரனுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் கூறிய நாள் என்று சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்து நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யணும், வள்ளி தெய்வானை இருக்கிறாங்களே கோவில் இருப்பாங்க இல்லையா, முருகர் கோவில், அங்கே போயிட்டு வாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க, வள்ளி தெய்வானிட்ட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த நல்ல நேரம் வரும். ஒரு 9 செவ்வாயோ அல்லது 21 செவ்வாய் பெஸ்ட்டு. ஒரு 9 செவ்வாய் வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கிறத விட நீங்கள் 21 செவ்வாய் எடுக்கும்போது என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனம் வந்து சாந்தமாயிடும். அந்த பிரச்சனையை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஒரு கணவனும் மனைவி பிரச்சனையில் பிரிஞ்சிருக்கிறீங்க, இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் மகிழ்ச்சியாகவே இல்லை, ஏதோன்னு ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது, வழக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று சொன்னால் அவங்களுக்கு ஒன்று கோபம் வருது, அவங்க ஒன்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது, எது சொன்னாலும் பிடிக்கவே மாட்டேங்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னாலும் சரி, ஒரு 21 செவ்வாய் நீங்கள் வந்து முருகனை வந்து மனமுருக வேண்டிட்டு வள்ளி தெய்வானை சேர்த்து வேண்டிட்டு, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும், உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் வந்து நல்ல புரிதல் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க. நிச்சயமாக மாற்றங்கள் உங்களுக்கு அமையும். நீங்கள் வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க்கக்கூடாது. நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்தோன்னா அங்கே உறவு வந்து விரிசல் தான் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகணும், அல்லது திருத்த முயற்சிக்கணும். இல்லை அது முடியல, ஏன்னா யாரையுமே திருத்த முடியாது, அதை முயற்சிக்கும் போது நம்மளால் முடியல அப்படின்னா இறைவனை மட்டும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தால் போதும். இறைவன் வந்து அதற்கான வழிகள் எதுன்னு ஒரு வழி நமக்கு தருவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய மனம் திருந்தலாம், இல்லைன்னா அவங்க திருந்தலாம். யாரேனும் ஒருவர் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி அந்த மண்ணில் வந்து தானாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் 21 செவ்வாய் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும். ஒரு 6 செவ்வாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். நமக்கு இந்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதாங்கிற அந்த குழப்பத்தோடு இருக்கும், சிறு சிறு தடங்கள் வரும். அதற்கப்புறம் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அமைப்புகளும் யோகமும் அதற்கான சூழ்நிலையும் இறைவன் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. முதல்ல உங்களிடம் ஏதேனும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை திருத்தி கொள்ளணும்.
நம்ம இறைவன்கிட்ட போயிட்டு நம்ம வந்து மற்றவர்களே அவங்க மேலே மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. என் மேலே ஏதேனும் தவறு இருக்கா அப்படின்னு நீங்கள் என்னையும் திருத்துங்க முருகா, எனக்கு அதிகமாக கோபத்தால் நான் வந்து வார்த்தைகள் விட்டுட்டேன் அப்படின்னு என்னை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படிங்கிறது யார் ஒருவர் போய் வேண்டிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் மிராக்கள் நடக்கும். எல்லாருமே என்ன நினைப்பாங்க தெரியுமா, சுவாமிகிட்ட போயிட்டு நம்ம வந்து கரெக்டு, மற்றவர்களும் தவறு, ஆப்போசிட் பார்ட்னர் தான் தவறு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வேண்டிப்போம். அவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே, அவள் எனக்கு இப்படி பண்ணிட்டாளே, இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து வரும். என்னை வந்து இப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனைகள் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கவலைகள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டே இருப்போம். அப்படி வேண்டக்கூடாது. நம்ம ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் புரிதல் இல்லாமல் எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு முருகா, நீ எனக்கு சரி பண்ணி கொடு, என் மேலே ஏதேனும் தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டு, நான் திருந்தணும், ஏன்னா நீ தான் வந்து மாற்றணும், எனக்கு இருக்கிற அந்த கோபமோ ஈகோவோ அதை நீ வந்து எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க, அவங்களையும் திருத்துங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக் கொள்ளும்போது அது நிச்சயமாக நமக்கு சக்ஸஸில் போய் தான் முடியும். எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருந்த ஆரம்பிச்சிட்டாலே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே திருந்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம வந்து மற்றவர்களே நம்ம குறை சொல்லக்கூடாது. இறைவனிடம் நமக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்ஸ் திருத்த நம்ம முருகனிடம் வந்து கெஞ்சி கேட்கும்போது அவர் நம்மளையும் திருத்துவார், அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்னரையும் திருத்துவார். ஸோ எல்லாமே நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளிடம் இருந்து நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளிடமிருந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். முதல்ல நம்ம சரி பண்ணணும், நமக்கானதை சரி பண்ணிவிட்டு அவங்களிடம் இருக்கிற மிஸ்டேக்ஸை நம்ம சரி பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சரியாக தான் இருப்பீங்க, ஆப்போசிட்டில் கூட மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். ஏன் அப்படி பண்ணுறாங்க, ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே அதில் வந்து பதில் கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. இறை சப்போர்ட் இருந்தது அப்படின்னா, அதாவது முருகனுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் சரி சூப்பராக நீங்கள் ஜெயிச்சு முன்னேறி வர முடியும். அது இறைவனுடைய சப்போர்ட் வேண்டும் அப்படின்னா நம்மளை முதல்ல திருத்திக்கணும். நம்ம நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும். எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முருகனுடைய சப்போர்ட்டு முழுசாக நமக்கு கிடைக்கும். அதிகமாக யோசித்து பாருங்கள், அதிகமாக கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது, எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க அது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். எப்போதுமே இறைவன் நம்ம கூட மட்டும்தான் இருப்பார். நீங்கள் எப்போதுமே அதை வந்து இல்லை நமக்கு கடவுள் துணை இல்லை அப்படிங்கிறது அந்த நினைப்பு நமக்குள்ளே வரக்கூடாது. கடவுள் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. பிரபஞ்சம் நமக்கு வந்து கட்டாயமாக உதவி செய்யும். இறைவன் இருக்கிறார், அது முருகன் இருக்கிறார். உணரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். அவர் உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பார். ஏதேனும் ஒரு மூலம் உங்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு தான் இருப்பார். நீங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் முருகப்பெருமான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போய்ட்டும் வழிபாடு செய்து பாருங்கள், வாழ்க்கையை நமக்கு வந்து வெற்றியாகும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.